சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுகாதார அவசர நிலை, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. நாட்டை முடக்கப் போவதில்லை என்ற பிடிவாதத்தில் அரசாங்கம் இல்லை, அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் விளக்கம். வர்த்தக சங்கங்களின் தீர்மானம் குறித்து அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி சாடல். அனைத்து அமைச்சுகளிலும் கோவிட் கட்டுப்பாடுகள் குழு, புதிய சுகாதார அமைச்சர் கெஹலியா அதிரடி நடவடிக்கை. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரனுக்கும் கொரோனா தொற்று உறுதி. நாட்டை உடன் முடக்க வேண்டும், வவுனியா வைத்தியசாலையில் தாதியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். அதிபர் ஆசிரியர்கள் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு காண கோவிட் நெருக்கடியால் தாமதம், அரசாங்கம் தெளிவுபடுத்தல். பாகிஸ்தானில் இருந்து 6000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி, அமைச்சரவை அனுமதி. நாட்டில் நிலவி வரும் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாட்டை முடக்கப் போவதில்லை என்ற பிடிவாதத்தில் அரசாங்கம் இல்லை எனவும், கோவிட் தொற்று மற்றும் மரணங்கள் குறித்த தரவுகளை மாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெறும் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான 3 பிரதான வழிமுறைகளை பின்பற்றுகின்றன. அவற்றில் முதலாவது முழுமையான முடக்கமாகும். சில நாடுகள் மொத்த சனத்தொகையில் 40% 50% இரு கட்டங்களாகவும் தடுப்பூசிகளை வழங்கியதன் பின்னர் முடக்கத்தை நீக்குகின்றன. ஏனைய நாடுகள் குறிப்பிட்ட சனத்தொகைக்கு தடுப்பூசி வழங்குவதோடு நாட்டில் அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றன. நாம் தற்போது 3வது முறைமையை பின்பற்றுகின்றோம். இது தொடர்பில் சுகாதார அமைச்சு இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் நாட்டை முடக்கப் போவதில்லை என்ற பிடிவாதத்தில் அரசாங்கம் இல்லை. எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சு பரிந்துரைக்க வேண்டும். நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூற முடியாது. ஜனாதிபதியும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளதன்படி இலங்கையில் தற்போது சுகாதார அவசர நிலைமை நிலவுகின்றது. இவ்வாறான நிலையில் கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பில் தொற்று நோயியல் பிரிவினரால் வெளியிடப்படுகின்ற தரவுகள் முரண்பட்டவையாகவும் தெளிவற்றவையாகவும் படுவதானது கோவிட் கட்டுப்படுத்தல் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற 122 கிளை சங்கங்களூடாக உண்மையான தரவுகளை சுகாதார அமைச்சிலும் பார்க்க விரைவாக சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு சேகரிக்கப்படும் தரவுகளுக்கும் தொற்று நோய் பிரிவினரால் வெளியிடப்படுகின்ற தரவுகளுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் நிலவுவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரியப்படுத்தியுள்ளது. தரவுகள் குறித்த சர்ச்சை குறித்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன ரட்னம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை உடன் முடக்குதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வவுனியா வைத்தியசாலையின் தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார பணி உதவியாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வைத்தியசாலை வளாகத்தில் இன்று மதியம் 12 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையில் போதுமான அளவு ஆக்சிஜனை களஞ்சியப்படுத்தி கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு வாரத்திற்கு நாட்டினை முழுமையாக முடக்கு, சுகாதாரத்துறை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தாதிய உத்தியோகர்கள் மற்றும் சுகாதார பணி உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சகல அமைச்சுகளிலும் குழுவொன்றை நியமிப்பதற்கு புதிய சுகாதார அமைச்சராக பதவியேற்ற கெஹலியா ரம்புக்வெல தீர்மானித்துள்ளார். கொரோனா தொற்று சூழ்நிலையில் அமைச்சுகள் மட்டத்தில் சகல அமைச்சுகளும் செயற்பட வேண்டியதன் நடைமுறைகள் குறித்து சுகாதார அமைச்சர் மற்றும் சகல அமைச்சுகளினதும் செயலாளர்களுக்கு நேற்று தெளிவுபடுத்தினார். அமைச்சில் நடாத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது சூம் நவீன தொடர்பாடலினூடாக சகல அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சுகளின் செயலாளர்களுக்குமாக இந்த தெளிவுபடுத்தல் நடாத்தப்பட்டது. இதற்காக ஒரு பிரதான அதிகாரி நிறுவனங்கள் ரீதியாக குழுவொன்றை அமைப்பது தொடர்பிலும் யோசனை முன்வைக்கப்பட்டது. அரசு நிறுவன அதிகாரிகள் ஊழியர்கள் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டால் அல்லது கஷ்டப்பட்டால் சுகாதார வழிமுறைகளின் ஊடாக செயற்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தத்தம் வீடுகளில் உள்ளவர்கள் எவராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது நோய் அறிகுறிகள் தென்பட்டாலோ தொழிலுக்கு வருவதை தவிர்க்கவும், தொழில் புரியும் இடங்களில் கைகளை கழுவுதல் மற்றும் அதற்கான உபகரணங்கள் உரிய முறையில் உபயோகப்படுத்தல், அலுவலகங்களில் உணவுகளை பரிமாறிக்கொள்வதை தவிர்த்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு வழங்குவதில் கோவிட் நெருக்கடி நிலைமையால் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் தற்போதுள்ள பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் எவ்வாறு அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு நியாயத்தை வழங்குவது என்பது தொடர்பில் அரசாங்கம் துரித தீர்மானத்தை எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்க
நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு இதுவரையில் 20 தொழிற்சங்கங்களுடன் 9 பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. இன்று 9 தொழிற்சங்கங்களுடன் பிற்பகல் 2 மணி முதல் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிபர் ஆசிரியர்களின் விவகாரத்தில் காணப்படுகின்ற முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதில் தகமை அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. கல்வித்துறை சார் சிற்றூழியர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களை விட அதிக சம்பளம் பெறுகின்றனர். அரசு சேவையில் மிகவும் குறைந்த சம்பளத்தை பெறும் குழுவினராகவே ஆசிரியர்கள் உள்ளனர். எனவே அவர்களுக்கு நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்க கொள்கை திட்டத்திலும் இது தொடர்பில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் கோவிட் நிலைமை காரணமாக இதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் தற்போதுள்ள பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் எவ்வாறு அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு நியாயத்தை வழங்குவது என்ற விடயத்தில் முழுமையாக பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரனுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேனவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த சமயத்தில் அவருடன் தொடர்பை பேணியவர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் அடிப்படையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் 18 வயதை பூர்த்தி செய்த அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கத்தை குறைப்பதற்காக இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதனை நோக்காக கொண்டு மேலும் 9 மில்லியன் சீனோபாம் தடுப்பூசி டோஸ்கள் மற்றும் 14 மில்லியன் பைசர் தடுப்பூசிகள் பைசர் தடுப்பூசி அளவுகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிலவரப்படி நாடு 19.49 மில்லியன் டோஸ்களை பெற்றுள்ளது. அவற்றுள் 11.26 மில்லியன் முதல் டோஸாகவும் 3.23 மில்லியன் இரண்டாவது டோஸாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 13 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள போதும் இதில் 4 மரணங்கள் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட பின்னர் நிகழ்ந்துள்ளன. இந்த மரணங்களில் 3 பேர் தடுப்பூசி எதனையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தற்போது வரை 30 வயதுக்கு மேற்பட்ட 58,378 பேருக்கு முதலாவது கொரோனா தடுப்பூசியும் 44,588 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. முதலாவது தடுப்பூசி 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 78%, இரண்டாவது தடுப்பூசி 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 55% நேற்று மாலை வரை வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் மொத்தம் 1330 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 1313 பேர் இவரிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படாத காரணத்தால் வர்த்தக சங்கத்தினர் கடைகளை மூடியுள்ளனர். இதற்கு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. இதனால் வர்த்தக சங்கத்தினர் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடைகளை மூடி சுயமாகவே ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்துக் கொண்டார்கள். பாட்டிற்கு அரசாங்கம் வெட்கமடைய வேண்டும். மக்கள் சுயமாக கடைகளை மூடி தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதை ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் அது அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடு என குறிப்பிடுகிறார்கள். அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டிருந்தால் நாட்டு மக்கள் இவ்வாறான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் 6000 மெட்ரிக் டன் அரிசியை துரிதமாக இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பாகிஸ்தான் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் கீழ் காணப்படும் ஏற்பாடுகளை பின்பற்றி துரிதமாக 6000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வர்த்தக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிலாபம் நகரை ஒரு வார காலம் மூடுவதற்கு நகரசபையால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நகரசபையின் உபதவிசாளர் சாதிக் குலாமின் தெரிவித்துள்ளார். சிலாபம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குள் 700 கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து கொரோனா பாதுகாப்பு சம்பந்தமாக நகரசபையின் தவிசாளர் துஷான் அபேசகர் தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை ஒரு வார காலம் நகரை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் சகல வர்த்தக நிலையங்களும் மூடப்படுவதுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளும் இடம்பெறாது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பதுளை நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களை இன்று முதல் தொடர்ந்து ஒரு வார காலம் மூடுவதற்கு நகர வர்த்தக சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர். பதுளை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள கோவிட் தொற்று நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவே பதுளை நகர வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை பண்டாரவளை நகர வர்த்தக நிலையங்களை கோவிட் தொற்று நிலையமாக கட்டுப்படுத்துவதற்கு கடந்த 16ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மூட நகர வர்த்தக சங்கத்தினர் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பால்மா விலை உயர்வடைவதை தடுப்பதற்காக அரசாங்கம் கடந்த 11ஆம் தேதி முதல் பால்மா நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை வழங்கியுள்ளது. இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு மாதம் ஒன்றிற்கு 572 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கெப்ரால் தெரிவித்துள்ளார். பால்மாவின் விலையை சீராக வைத்திருப்பதற்காக அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு இதன் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு விவகாரத்தில் அரசாங்கம் நாட்டு மக்களை மாத்திரமல்ல உலக சுகாதார ஸ்தாபனத்தையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றுகின்றது. எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை வலுசக்தி அமைச்சர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் தினசரி அதிகரிக்கின்றதை தவிர குறைவடைவதில்லை. அரசாங்கமும் பொறுப்பேற்ற வகையில் செயற்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாகவும் கிளிநொச்சி பொதுச்சந்தையில் அதிகளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதன் காரணமாகவும் பொதுச்சந்தை இன்று முதல் அறிவித்தல்களை மூடுவதாக கரைச்சி பிரதேச சபை அறிவித்துள்ளது. இருந்தபோதும் சந்தைக்கு வெளியே வழமை போன்று பொதுச்சந்தையின் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. சந்தையினுள்ளே காணப்பட்ட ஓரளவான சுகாதார பாதுகாப்பு கூட வெளியில் பேணப்படாத அளவுக்கு செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. நேற்று மாத்திரம் 257 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் பொதுமக்கள் அதிகளவு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என சுகாதார தரப்பினரால் வலியுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு மறுநாள் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமை கவலை தரும் விடயம் எனவும் ஆபத்து நிலைமையை உணர்ந்து பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது அரசியல் செய்வதற்கான நேரமல்ல என்பதை எதிரணி உறுப்பினர்கள் புரிந்து செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 வருடங்களாவது கொரோனாவுடன் தான் வாழ வேண்டி வரும் என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் மக்களை காப்பதற்குள்ள ஒரு வழி தடுப்பூசிதான். அதனை வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. எனினும் சிற்சில தவறுகளை பெரிதுபடுத்தி மக்களை குழப்புவதற்கு எதிரணி முற்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைத்துவத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.